பொதுவாக நம்மளோட மொபைல் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆப்டிக்கல் சென்சார் கொடுக்குறாங்க, அதே மாதிரி அல்ட்ராசானிக் சென்சார் கொடுக்குறாங்க, கெப்பாசிட்டிவ் சென்சார் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப்டிக்கல் சென்சாரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தம்பை இங்கே அந்த இன் டிஸ்பிளேல வைக்கும் போது அதில் அந்த சென்சார் என்ன பண்ணுது அப்படின்னா லைட் வேவ்ஸை சென்ட் பண்ணிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த லைட்டை வந்து கேப்சர் பண்ணி நம்மளோட மொபைல் ஃபோனை வந்து அன்லாக் பண்ணுது. இது வந்து ஆப்டிக்கல் சென்சார். கெப்பாசிட்டிவ் சென்சார் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் நீங்கள் அன்லாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட தம்ப் இம்ப்ரெஷனை வச்சு அது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி அது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோனை அன்லாக் பண்ணுது. மூணாவது மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ராசானிக் மெத்தடு. இந்த அல்ட்ராசானிக் மெத்தடில் வந்து நீங்கள் டச் பண்ண உடனே அதோட வைப்ரேஷனை வச்சு அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி நம்மளோட மொபைல் ஃபோனை அன்லாக் பண்ணுது. இதில் 2D மெத்தட் 3D மெத்தட்னு 2 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது 3D அப்படிங்கிறது அப்பப்போ நமக்கு வந்து கிரியேட் ஆகிறது. அதாவது இப்போ நீங்கள் வைப்ரேட் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் வந்து வைக்கக்கூடிய அந்த தம்ப் இம்ப்ரெஷனை வச்சு அது வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா இது வந்து 3D மெத்தடில் அந்த மொபைல் ஃபோன் வந்து அன்லாக் பண்ணுதுன்னு அர்த்தம். அதாவது கெப்பாசிட்டிவ் சென்சாரும் அல்ட்ராசானிக் சென்சாரும் இந்த 2 சென்சாரும் இந்த முறையில் ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனால் இந்த ஆப்டிக்கல் மெத்தடு பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி உங்களோட தம்பை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2D மெத்தடாக கன்வெர்ட் பண்ணும். அதாவது அந்த லைட் வேவ்ஸை சென்ட் பண்ணி அது மூலம் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த லைட் வேவ்ஸை வந்து கேப்சர் பண்ணி நமக்கு அன்லாக் பண்ணுது.